அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை. தொழிலை மாற்றலாமா சார் நான்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. நான் என்ன பண்ணுறது? அப்படின்ற அவங்களுக்காக உண்டான பதிவு தான் இந்த பதிவுன்னு சொல்லலாம். தொழிலில் நான் சாதிக்கணும், நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்பாதிக்கணும். நான் என்ன பண்ணுறது? தொழிலில் நிறைய தடைகள் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, தடைகள் இருக்குது. இந்த தடைகளை பிரேக் பண்ணி எப்படி வெளியில் வர்றது? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்போது, ஒரு முக்கியமான கோயில், இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு மேக்ஸிமம் தெரியாத ஒரு கோயில் தான் இந்த கோயில்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோயில். ஆண்டார் குப்பத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் போனோம் அப்படின்னு சொன்னாவே, ஏன்னா ஆண்டார் குப்பம் அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா மகர ராசியை குறிக்கக்கூடிய தன்மையை இருக்கும்னு சொல்லலாம். இதை எல்லா லக்னக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் இந்த கோயிலுக்கு போகலாமான்னா போகலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது சார். ஏன்னா ஆண்டார் குப்பம்னா காலபுருஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவம்னு சொல்கிறோம், மகர ராசின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட கோயில் தான். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் இங்கே உச்சம் பெறக்கூடிய தன்மை, செவ்வாயினுடைய அதிதேவதையும் முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த தடையை எப்படி நான் நிவர்த்தி பண்ணுறது? எனக்கு பாஸுக்கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது சார். இங்கே போங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போகலாமா? போகலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க. ஈவினிங் டைமில், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் டைமில் இந்த கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு மேலே எந்த டைமில் போனீங்கனாலும் இது சாதகமான சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோயிலில் முக்கியமாக சனிக்கிழமை போகலாமா? அதுவும் உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் விசேஷமான ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் நீங்கள் மணி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, ஓகேங்களா, ஒரு சின்ன மணி கட்டிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய தடைகள் விலகுவதற்கு உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. முருகன் கோயிலில் போய் மணி கட்டுங்க. மணி கட்டினீங்கன்னாவே உங்களுடைய தடைகள் விலகுவதற்கு உண்டான தன்மை, ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாமே விலகுவதற்கு உண்டான தன்மை இந்த கோயிலில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு பாஸ்கிட்டேருந்து ப்ரெஷர் இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது? அதே மாதிரி எனக்கு வேலை மாறணும்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்ன சார் பண்ணுறது? வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன சார் பண்ணுறது? நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதில் நிறைய தடைகள் இருக்குது, இதை எப்படி சார் நிவர்த்தி பண்ணுறது? நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் வருவதற்கு உண்டான தன்மை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இந்த கோயில் போகணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு கோயில் போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் 24 நிமிஷம், ஒரு நாழிகைன்னு சொல்லப்படுகின்ற 24 நிமிஷம் அந்த கோயிலில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுக்கு பார்த்திங்கன்னா 8 தீபம், ஓகேங்களா, 8 தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதே மாதிரி ரெகுலராக அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. எந்த ஒரு முருகன் கோயிலுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மணி கட்டிட்டு வாங்க. முருகன் கோயிலில் மணி கட்டுறது அப்படின்ற ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை கொடுக்கும். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் அதிக ஸ்மூத்தான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.